மாவீரன் கர்ணனுக்கு இழைக்கப்பட்ட அநியாயங்கள். கர்ணன் சூரியபுத்திரன் ஆவாரானால் இந்த அகிலம் அவரை சூதபுத்திரன் என்றே அடையாளப்படுத்தியது. அவர் பிறந்ததிலிருந்தே அவமானங்களை மட்டுமே சந்தித்தார். இந்த அகிலம் அவருடைய திறமையை முன்னிறுத்தி பார்க்காமல் அவருடைய குலத்தையே பார்த்தது. வில்வித்தையில் சிறந்த அவரை குருதுரோணர் சீடனாக ஏற்க மறுத்தார். கர்ணனின் குரு பரசுராமர் கர்ணன் கூறிய ஒரு பொய்யால் அவருக்கு பெரும் சாபம் அளித்தார். அஸ்தினாபுரத்தில் நிகழ்ந்த போட்டியில் அவரை பங்கேற்க விடாமல் அனைவரும் அவர் குலத்தை முன்னிறுத்தி அவரை அவமானப்படுத்தினர். திரௌபதியின் சுயம்பரத்தில் பங்கேற்ற கர்ணனை திரௌபதி தாழ்ச்சி குலத்தில் பிறந்தவனை நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அனைவர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தினாள். மான் என்று நினைத்து பசுவின் மீது அம்பு எய்ததால் பசுவின் உரிமையாளர் நீயும் இதுபோன்றே கழுத்தில் அம்பையப்படும் மரணிப்பாய் என்று சாபம் அளித்தார். ஒரு சிறு குழந்தை மண்ணில் கொட்டிய நெய்யினை பிழிந்து எடுத்து கொடுத்தற்காக பூமாதேவியிடம் சாபம் பெற்றார். அவர் பெற்ற அந்த சாபத்தினாலேயே அவர் குருக்ஷேத்திர யுத்தத்தில் அவருடைய ரதம் சேற்றில் மாட்டிக்கொண்டு அர்ஜுனனால் கொல்லப்பட்டார். அவர் மரணப்படுக்கையில் இருந்த போதும் அவர் செய்த அனைத்து புண்ணியங்களையும் தானமாக கிருஷ்ணர் பெற்றுக்கொண்டார். இவ்வாறாக அனைவராலும் அநியாயம் இழைக்கப்படார் கர்ணர். ஆனால் இந்த உலகம் அவர் செய்த சில அறியாமை செயல்களுக்காக அவருக்கு சாபமும் அவப்பெயரையும் வழங்கியது. ஆனால் அவருக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்தை பற்றி பேச மறுக்கிறது. காரணம், அவர் அதர்மத்தின் பக்கம் நின்ற ஒரு தர்மவாதி. இப்படியாக இறக்கும் நொடி வரை